இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, அப்ப நான் கிளம்பவா? மறுபடியும் எப்ப வருவீங்க? சரி, அப்ப நான் இங்கே இருந்துருவா? அது நல்லா இருக்காதே. அப்பப்ப வந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் எப்ப வருவீங்கங்கிற ஏக்கம், வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள கிளம்பி போறீங்களேன்ற இன்னொரு ஏக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த விஷயங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தா அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸா இருக்கும். ஆமா, மனசு பேசுற மொழி நமக்கு நல்லாவே புரியுது பூமி. காதலிக்கிற எல்லாருக்கும் இப்படிதான் எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி, அப்ப நான் கிளம்பவா? நீங்க திரும்ப எப்ப வருவீங்கன்னு சொல்லவே இல்ல. வளர்ந்து கெட்டவரே. உங்க அப்பாவை எனக்கு எப்ப கடுப்பேத்தணும்னு தோணுதோ அப்போ உடனே கிளம்பி வந்துருவேன் தாயத்தக்கா. சரி, அப்ப நான் கிளம்பவா? எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை இருக்கு மாமா. நிறைவேற்றுவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொதுவா பொண்ணுங்க என்னென்னவோ ஆசைப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஆசையெல்லாம் வேற. இது கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைவேற்ற வேண்டிய ஆசை. அப்படியா? அப்படி என்ன ஆசை அது? சொல்லுங்க தாயத்தக்கா மேடம், அதை நிறைவேற்றுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அது என் மாமா கிருஷ்ண பிரசாத்தை பத்தி தான். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல அத்தையும் மாமாவும் 2 பேரும் பக்கத்துல நின்னு தாம்பால தட்டை வாங்கும்போது அத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பூமி, 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 என்னமாச்சு? எதுக்காக அப்படி கத்துன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஐயோ, அவ வெக்கப்படுறானா? நாம தான் புரிஞ்சுக்கணும் மாப்ள. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம் தங்கச்சி. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கண்ணா. அப்படி இல்ல தங்கச்சி, பூரி என்னடானா தான் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு வெளியே போயிருக்கா. மாப்பிள்ள ஒரு பக்கம், நாங்க வந்ததுல இருந்து வீட்லயே இல்ல. எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா. மாப்பிள்ள வந்ததும் நாங்க 2 பேரும் வந்துட்டு போனோம்னு சொல்லுங்கம்மா. சரிங்கண்ணா, வாடி போலாம். சரி, நாங்க போயிட்டு வரோம்மா. நல்லது. சரதா, என்கிட்ட இந்த பேப்பர்ஸை கொடுத்து நீ என்ன கையெழுத்து போட சொல்ற. நான் கையெழுத்து போடுறேன். ஆனா இப்படி இல்ல, டைரக்டா நீ என்ன செத்து போயிடுங்கன்னு சொல்லு. எப்ப நீ அந்த வார்த்தையை சொல்றியோ அப்ப நான் கையெழுத்து போட்டு
செத்து போயிடுறேன். நான் செத்து போனதுக்கு அப்புறமா உன் நெத்தியில பொட்டு இருக்காத. நான் எப்படி இல்லாம போயிடுவேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னங்க நில்லுங்க. இந்த மரியாதைக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவை கண்டிப்பா இருக்கும். அப்படிதானே சாதனா? ஆஹா, நீங்க பயங்கர ஷார்ப் மேடம். நான் சென்னையில டான்ஸ் இன்ஸ்டிடியூட் வைக்கிறேன்னு சொன்னல, அதுக்கு உங்க பொண்ணு பூமி தடங்கலா இருக்கா. அந்த பூமி நேத்து ராத்திரி என்ன அந்த ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா. நிறுத்துங்க. நீ ஷோபா சந்திராவோட மாணவியா? சாதனா மாதிரி ஆளுங்க பேசுறதையும் நடிக்கிறதையும் நம்பி நீங்க யாரும் ஏமாந்துறாதீங்க. நானே ஒரு டான்ஸ் அகாடமிய உருவாக்கி இலவசமா நாட்டியத்தை கத்து கொடுக்கறேன். ஷோபா சந்திராவோட மாணவியா என்ன விட ஷோபா சந்திராவோட பொண்ணா பூமிக்கு தான் அதிக வேல்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ ஃப்ரீயா டான்ஸ் கத்து கொடுத்தா என் டான்ஸ் பிசினஸ்க்கே டிமாண்ட் இல்லாம போயிடும். உங்க பொண்ணு நக்ஷத்ரா பூமி உங்க வீட்ல காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் உங்க பொண்ணுதான் வீட்டோட மகாராணியா இருந்தா. அந்த பூமி போய் சேர்ந்துட்டா என் பொண்ணுதான் மறுபடியும் மகாராணியா இருப்பான்னு யோசிக்கிற கன்னிங் மென்டாலிட்டி உங்களோடது. பரவாயில்லையே, நல்ல ஷார்ப்பா தான் இருக்க. இங்க பாரு, பூமியை மிதிக்கிறது தான் நம்ம 2 பேரோட அஜெண்டா. மிதிச்சிருவோம். பணம் கொடுத்திருக்கல்ல, பூமி டான்ஸ் அகாடமி வைக்காத மாதிரி பண்றது என்னோட பொறுப்பு.